நான் உங்கள் சரவணகுமார் சிஎஸ்கே கேரியர் கைடன்ஸ் அகாடமியிலிருந்து நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்க கவர்மெண்ட் கோட்டா ஆல்ரெடி பார்த்துட்டோம். நம்ம கட் ஆஃப் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது. ஆஸ் வெல் ஆஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸ், செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ் அண்ட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் என்ன கட் ஆஃப் இருக்குது அப்படிங்கிறது, லாஸ்ட் இயர் என்ன கட் ஆஃப் முடிஞ்சது அப்படிங்கிறது பார்த்துட்டோம். இன்னும் பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா, ஆஸ் வெல் ஆஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ஆர்எல் கோட்டா அண்ட் என்ஆர்ஐ லேப்ஸ்டு. என்ஆர்ஐ தேவையில்லை, என்ஆர்ஐ லேப்ஸ்டு ஆஸ் வெல் ஆஸ் டீம்டு யூனிவர்சிட்டி. டீம்டு யூனிவர்சிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் மார்க்ஸ் தான். எனவே இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் என்ன கட் ஆஃப் லாஸ்ட் இயர் முடிஞ்சிருக்கு, இந்த வருஷம் என்ன கட் ஆஃப் வரலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சார், மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பற்றி டிஸ்கஸ் பண்ணணுமா, இதுக்கு நீட் மார்க் அவசியமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்தியாவில் ஒரு எம்பிபிஎஸ் சீட்டை வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீட் குவாலிஃபை ஆகாமல் நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலுமே வாங்க முடியாதுங்க. இது தாங்க நிதர்சனமான உண்மை. ஸோ இதை பற்றியும் நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க. என்ன மாதிரி வந்து வெளியே வந்து ஒரு சில ஏமாத்து வேலைகள் நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக போடலாம் அப்படின்னு தான் இருக்கும் ஆக்சுவலி. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் ஆஸ் வெல் ஆஸ் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டாஸ் இருக்குது. இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காலேஜில், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் ஒரு 100 சீட்ஸ் இருக்குன்னா அதில் 50% ஆஃப் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவுக்காக ஒதுக்கிடுவாங்க. மீதி வந்து இருக்க 50 சீட்ஸில் 35, அதாவது 100ல் 35%, 35 சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும், 15 சீட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ஆர்ஐ கோட்டாவுக்கும் ஒதுக்கிடுவாங்க. இதுதான் வந்து ஒரு இதுங்க ஆக்சுவலாக இருக்க எஸ்ஓபி. ஸோ இதில் வேறு ஏதாச்சும் சப்டிவிஷன்ஸ் இருக்கா அப்படின்னா நிறைய இருக்குது. என்னென்னா இது வந்து ஒரு காமனாக இருக்க ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் அந்த 50 சீட்ஸில் அப்படிங்கிறதுல 35 சீட்ஸ், அப்படி சீட்ஸாக வைக்க வேணால் பர்சன்டேஜ் 35% அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட்டுக்கு இது பண்ணிடுவாங்க. இதுலேயே ஒரு சில அட்வான்டேஜஸ் எடுத்துக்கிற மாதிரியான இது கொடுத்துருக்காங்க. என்னென்னா மைனாரிட்டி காலேஜஸ். ஸோ அந்த மைனாரிட்டி காலேஜஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க சார்ந்த சமூகத்தை சார்ந்த அவங்களுக்கு உண்டான காலேஜாக அதை வந்து உருவாக்குறதுனால அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு உண்டான சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சமூகத்துக்கு, மைனாரிட்டிக்கு அவங்க ஒதுக்கிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டுமே போகிற மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ சரிங்களா, அந்த மைனாரிட்டி அப்படிங்கிறது வந்து இதில் ஒரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 இது வந்து பார்த்திங்கன்னா இதில் மைனாரிட்டியில் வருது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு மைனாரிட்டி காலேஜஸ், 2வது கிறிஸ்டின் மைனாரிட்டி காலேஜஸ் அண்ட் 3வது மலையாளம் மைனாரிட்டி காலேஜ். ஸோ இதில் வந்து தெலுங்கு மைனாரிட்டி காலேஜில் நிறைய காலேஜஸ் இருக்குது. கிறிஸ்டின் மைனாரிட்டி காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிஎம்சி வெள்ளூர் வருது. ஆஸ் வெல் ஆஸ் மலையாளமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீ மூகாம்பி இன்ஸ்டியூட் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்கிறது மலையாளம் இதில் வருதுங்க. இதுதான். ஸோ இவங்களோட லாஸ்ட் இயர் கட் ஆஃப் நீங்களாம் நினைக்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறப்போ நிறைய பணம் கொடுக்குறாங்க, எலிஜிபிலிட்டி இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஒரு சிலருக்கு இருக்குது. அந்த மாதிரி இல்லை. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டஃப்பாக போகிறது தான். ஓரளவுக்கு நல்ல மார்க் வாங்கியிருக்கோம். அதுவும் இதுலேயே வந்து ப்ரைவேட் காலேஜஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல காலேஜஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவன் கவர்மெண்ட் கோட்டாவில் ஜாயின் பண்ணுறாங்க இல்லைங்களா, செல்ஃப் ஃபைனான்சிங்கில், அந்த மார்க்குமே அதை விட அதிகமாகவே கூட வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் வந்து மேனேஜ்மெண்ட் கட் ஆஃப் முடியுது. ஸோ இதை எல்லாமே வந்து அந்தந்த காலேஜோட ரெப்புடேஷனை பேஸ் பண்ணி அந்த கட் ஆஃப் மாறுதுங்க. சரிங்க, கடற்கடன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரோட மேனேஜ்மெண்ட் கோட்டாவோட மினிமம் அண்ட் மேக்ஸிமம் மார்க் கட் ஆஃப் 2023யோட க்ளோசிங் மார்க்ஸ். நான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், இல்லை மாப்பப் ரவுண்டு அண்ட் ஸ்டே ரவுண்டு, இது வந்து ஸ்டே ரவுண்டுங்க. லாஸ்ட் ரவுண்டு மார்க்ஸ் தான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன காரணம்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு சொல்லி செகண்ட் ரவுண்டு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா பெரிய வேரியேஷன்ஸ் இருக்குதுங்க. ஒரு 1 or 2 மார்க்ஸ் இல்லை 5 மார்க்ஸ் இந்த மாதிரி தான் வருது. ஸோ எப்பயுமே ஒரு க்ளோசிங் மார்க்ஸ் சொல்கிறோம் அப்படின்னா அந்த பார்டரில் இருக்க பசங்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நம்பிக்கை வரும் அப்படிங்கிறதால நான் எப்பயுமே க்ளோசிங் மார்க்ஸ் தான் சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் த க்ளோசிங் மார்க் லாஸ்ட் இயர் 2023. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இந்த ஜென்ரலாக இருக்குது, மைனாரிட்டி இதில் இல்லாமல் போகிற சீட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரோட க்ளோசிங் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 348ங்க, மேக்ஸிமம் 564.
ஸோ 348 மார்க் எடுத்திருந்தவங்களுக்கு மட்டும்தான் கிடச்சிருக்கு. அது கீழே எடுத்தவங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா. இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸே வந்து 13,500 வந்துடும். ப்ளஸ் ஒவ்வொரு காலேஜோட இதை பேஸ் பண்ணி அந்த லேப் ஃபீஸ் அது இது அப்படின்னு சேர்த்து அவங்க வந்து மினிமம் 4 to 5 lakhs ஆவரேஜாக வாங்குறாங்க. ஸோ அரௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 to 20 lakhs மேபி வரலாம். ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு பே பண்ணுறாங்க அப்படின்னாலுமே அவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மினிமம் 348 மார்க்ஸ் வந்து எடுத்திருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா ஜென்ரல். இது வந்து அந்த மைனாரிட்டி இது இல்லாததுக்கு சொல்கிறாங்க. இதே ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இருக்குது இல்லைங்களா, நம்ம இதில் 3 ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மைனாரிட்டி இது இருக்குது. ஸோ அங்கே வந்து க்ளோசிங் கட் ஆஃப் மினிமம் மார்க் வந்து பார்த்திங்கன்னா 273, மேக்ஸிமம் 420. அண்டு தெலுங்கு மைனாரிட்டி காலேஜஸ் அதில் இருக்குது இல்லைங்களா, அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குங்க. அந்த எலிஜிபிலிட்டி மார்க்கை விட அப்பயே ஒரு மார்க் அதிகமாக இருக்குது. ஏன்னா லாஸ்ட் இயரோட எலிஜிபிலிட்டி மார்க் அந்த ஓபிசி இவங்களுக்கெல்லாம் வந்து எஸ்சி எஸ்டியில் பார்த்திங்கன்னா 107 வச்சுருந்தாங்க. க்ளோசிங் மார்க் மினிமம் மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தெலுங்கு மைனாரிட்டியில் லாஸ்ட் இயர் வந்து 108ங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 493. ஸோ இதுதான் நடந்திருக்கு. தென் வந்து பார்த்திங்கன்னா மலையாளம் மைனாரிட்டி ஒரே ஒரு காலேஜ் இருக்குது. அதனோட க்ளோசிங் மினிமம் மார்க் வந்து பார்த்திங்கன்னா 142 அண்ட் மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்திங்கன்னா 427 முடிஞ்சிருக்கு. இதில் வந்து எக்ஸப்ஷன் உண்மையாக சொல்ல போனால் கிறிஸ்டின் மைனாரிட்டி இதில் வந்து சிஎம்சி வெள்ளூர் அப்படிங்கிறது எக்ஸப்ஷன் தான். பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அதுவும் மேனேஜ்மெண்ட் இதில் வந்து ஏன்னா அதனோட ஃபீஸ் வந்து நம்ம இதோட கம்பேர் பண்ண முடியாதுங்க. மேபி அது ப்ரைவேட் காலேஜாக இருந்தாலுமே வந்து அதனோட ஃபீ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி, அரௌண்ட் 52,000 rupees தான் வரும். ஸோ அதனால் வந்து அதை வந்து ப்ரைவேட் காலேஜாக கன்சிடர் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அது ஈக்குவல் டு டாப் 10 கவர்மெண்ட் காலேஜஸ் தாங்க. ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஈவன் அது மைனாரிட்டி காலேஜாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் அந்த மைனாரிட்டிலையுமே வந்து ஒரு 2-3 செக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க மைனாரிட்டி கிறிஸ்டினுக்கு ஒரு பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க, அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்க்கு ஒரு பர்சன்டேஜ், இந்த மாதிரி ஒரு 3 கேட்டகரியில் வந்து அவங்க அதை ஸ்ப்ளிட் பண்ணி தான் வந்து அந்த சீட்ஸ் வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஸோ அங்கே என்ன க்ளோசிங் மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் மினிமம் மார்க் 421 மார்க்ஸ் அண்ட் மேக்ஸிமம் மார்க் 711 மார்க்ஸ். 711 மார்க்ஸ் ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நல்ல மார்க் வாங்கியிருக்கவங்க இந்த 52,000 அப்படிங்கிறது பெரிய ஃபீஸ் இல்லை அப்படிங்கிறதுனால வந்து பட் சிஎம்சி மாதிரி ஒரு நல்ல காலேஜில் படிக்கணும் அப்படிங்கிறதுனால அதை சூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அவங்களுக்கு சீட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோட்டாவுக்கு தாண்டி வெளியே வர்றது கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ இதுதாங்க லாஸ்ட் இயர் 2023 மேனேஜ்மெண்ட் கோட்டாவோட க்ளோசிங் கட் ஆஃப் மார்க்ஸ். ஸோ இந்த வருஷம் என்ன மாதிரி கட் ஆஃப் இருக்கும் சார் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதாங்க. இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா எழுதியிருக்காங்க, பேப்பர் ஈஸியாக இருந்திருக்கு. ஸோ வந்து நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத நிறைய வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஒரு 50 to 60 மார்க்ஸே வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த இம்பேக்ட் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருக்குமா அப்படின்னா என்னோட கெஸ்ஸிங் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இருக்கிறது வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் ஒரு 30 மார்க்ஸ் ஆவரேஜாக ஒரு 30 to 40 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்ன மார்க்ஸ் ப்ளஸ் ஒரு 30 மார்க்ஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வர மார்க் அந்த ஆட் பண்ணி இந்த கட் ஆஃபு ப்ளஸ் 30 இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யூ ஆர் இன் ஏ சேஃபர் ஜோன், யூ கேன் ட்ரை ஃபார் ஏ மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ நீங்கள் இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த காலேஜ் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த காலேஜை டைரெக்டாக போய் அப்ரோச் பண்ணுங்கள், சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி அப்ரோச் பண்ணுறப்போ இது அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்தெந்த காலேஜ் என்னென்ன கட் ஆஃபில் முடிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த கவுன்சிலிங் முன்னாடி அந்த இதெல்லாமே சொல்லிவிடுவோம். பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய காலேஜை மிஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் தான் மிஸ் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த காலேஜ் தான் நான் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த காலேஜுக்குள்ள கட் ஆஃபில் இருக்கீங்கன்னா அந்த காலேஜை ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங்கில் போடுங்க. தென் அதுக்கு மேலே அடுத்ததெல்லாம் போடுங்க. இதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதை கொஞ்சம் மாற்றி போடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா பிடிக்காத காலேஜில் போய் ஜாயின் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிடுறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ் இருந்தாலுமே வந்து அது வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குதா அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பயத்தோடையே இருக்க வேண்டி இருக்கும். அங்கே வந்து வேக்கண்ட் வரணும், அப்போ வந்து நம்மளுக்கு அலாட்மெண்ட் ஆகணும், இத்தனையும் இருக்குங்க. ஸோ அதனால் சாய்ஸ் ஃபில்லிங்கில் பார்த்து பண்ணுங்கள். மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் த லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் மார்க்ஸ் ஆக்சுவலி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால்
கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். as well as சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க இது வரைக்கும் அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.